என் இதயத்திலே எப்பொழுதுமே நிறைந்திருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே. கும்பராசினா ஒரு குதூகலங்க. கும்பராசிக்காரர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு சிம்பல் என்ன கொடுத்தான்? கலசத்தை வச்சா. நம்ம வீடுகளில் எப்போ ஒரு பண்டிகையாக இருந்தாலும், என்ன ஒரு திருவிழாவாக இருந்தாலும், என்ன ஒரு இறை வழிபாடாக இருந்தாலும் கலசம் வைக்கிறோம் இல்லையா? வரலட்சுமி விரதம், நவராத்திரி, நம்ம பெண்கள் ரொம்ப அற்புதமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள். அதுல கலசம் வைக்கிறோம் இல்லையா? அந்த கலசத்தை போன்றவர்கள், அந்த கலசம் தாங்க சிம்பல் கும்பராசிக்கு. எப்பொழுதுமே கும்பராசியில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா கும்பேஸ்வரர், ஆதி கும்பேஸ்வரரை சென்று வழிபடணும். கும்பகோணம் போகணும், கும்பேஸ்வரரை வழிபடணும். எந்த திருக்கோயிலுக்கு போனாலும் முதல்ல கும்பராசிக்காரங்க கோபுரத்தின் மீது இருக்கக்கூடிய கலசத்தை வழிபடணும். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு கலசம் வச்சு அந்த கலசத்துக்குள்ள ஒரு அரிசியை நிரப்பி, பச்சை அரிசியை நிரப்பி, ஒரு 5 ரூபாய் காயினை உள்ள வச்சிருந்து, இல்லாட்ட ஒரு 20 ரூபா நோட்டை உள்ள வச்சுட்டு, மேல மாவிலைகள் நடுவிலே தேங்காய் வைத்து சந்தன குங்குமம் வைத்து உங்க வீட்டு பூஜை அறையில வைங்க. நெய் விளக்கு ஏற்றி வச்சு வழிபட்டு பாருங்க. கும்பராசி குடும்பங்களிலே இல்வாழ்க்கை செழிக்கும், நல்ல காசு பணம் வரும். கும்பராசிக்காரங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கூட லைஃப் நடத்தக்கூடியவங்க. ஒருத்தருக்கு மனைவி கும்பராசியில இருந்துட்டா கணவன்மார்கள் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் பாருங்க. நம்ம கும்பராசியை பாராட்டி பேசுவோம், பின்னூட்டங்கள்ல நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க. எங்க போய் புகழறீங்களை கும்பராசியும்பாங்க. கும்பராசிக்கு என்னன்னா நல்ல மந்திரியை போன்ற ராசி, நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை துணையா இருப்பாங்க. ஆனா கோபம் வந்துருச்சுன்னா கும்பராசிக்காரர்களுடைய கோபத்தை தாங்க முடியாது, சும்மா அதிர்தலன்னு பயந்து போகணுமே. அந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தை பிடித்த சனி விலகிறாருங்க. சூப்பர் நேரங்க. ஜென்மத்தை பிடித்த சனி விலகி 2ஆம் இடத்தை சனி. 7.5 சனி முடிஞ்சிருச்சாங்கன்னு கேட்குறீங்க. 7.5 சனி எல்லாம் முடியல. 7.5 சனி முடியலையாங்க, அப்போ பயப்படணுமாங்கன்னு கேட்குறீங்க. பயப்பட வேணாம், புரிஞ்சுக்கிடுங்க, பயப்பட வேணாம். 2ல் சனினா யோகம், 2ல் சனினா உங்களுக்கு செல்வம் சேருது, 2ல் சனி இருக்குன்னா தனஸ்தானம் புகழடையுது, நல்ல காசு பணம் துட்டு. பொன்மகள் வந்தாள் அப்படின்னு நீங்க பாடலாம். அப்படி துட்டு வரக்கூடிய நேரம். உங்க குடும்பங்களில் சுபகாரியம் வரப்போகுது. இது கும்பராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடம் குருவுடைய வீடு. அதுல ராசிநாதன் சனி போய் உட்கார்றாரு. அப்போ உங்க வீட்டில் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லலாம். சுபகாரியம் கூடி வரப்போகுது. கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? பையனுக்கு கல்யாணமே ஆகலையா? மகளுக்கு நல்ல முறையில் கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கல்யாண செய்தி வரும் பாருங்க கும்பராசிக்காரங்க குடும்பத்தில். எங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க, நானே கும்பராசிக்கு எனக்கு கல்யாணம் ஆகலைங்கன்னு சொல்றீங்க. உண்மைதான், கல்யாணம் கூடி வந்துடும். குரு பகவான் இப்போ 5ஆம் இடத்துல இருக்காரு. பஞ்சமத்தில் இருந்து குரு பகவான் உங்களை பார்க்க பரிசுத்தப்படுகிறீர்கள். இப்போ நீங்க அப்படி புகழடைவீங்க. உங்கள்ட்ட இருக்கிற குறைகள் விலகும். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அது இப்போ கிடைக்கும். சார், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல பணியாளர்கள் வேணும், சரியான ஒர்க்கர்ஸ் இல்லாமல் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியல, இப்போ நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. எனக்கு வீட்டு வேலைக்கு உதவியாக ஆட்கள் வேணும், இப்போ நல்ல உதவியாக ஆட்கள் கிடைப்பாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். வி ஃபார் விக்டரின் வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வெற்றி தான். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாருங்க, இந்த சனி பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்கு காத்திருந்தவங்களுக்குலாம் இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். கும்பராசியில் பிறந்திருந்தாங்கன்னா பல பேருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம். நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஒத்துக்கிடாது. இந்த கும்பராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சில பேருக்கு இப்போ மெனோபாஸ் ப்ராப்ளம், முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் ஆண்களுக்கு எல்லாமே இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல நிவர்த்தியாகக்கூடிய நேரம். தை பிறந்தால் வழி பிறக்கும் நாங்க பாருங்க. அப்படி சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு சென்றாலும் நல்ல வழி பிறக்கும், காசு பணம் பெருகும், குடும்பத்துடைய பொருளாதார கஷ்டமெல்லாம் அப்படியே விலகும். ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். அது என்ன விஷயம்? அளவுக்கு அதிகமா பேசக்கூடாது, பிறரை நிந்தனை பண்ணி பேசக்கூடாது. நாங்க எப்பவுமே பேசுறது இல்லையேங்க அப்படின்னு பேச மாட்டீங்க, ஆனா பேசுற ஒரு வார்த்தை கூட பிறர் மனதை புண்படுத்தி விடக்கூடாது. நாக்குல சனி, அதை புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்தா அந்த கோபம் கொஞ்ச நேரத்தில் போயிடும், ஆனா அந்த கோபத்தினால உண்டான சுவடு இருக்கு பாருங்க, அது பலகாலம் நீடிக்கும், அப்படி வாழ்க்கையில கெடுக்கும். அதனால்தான் அமைதியா இருந்திருக்குங்கிறோம். இந்த காலகட்டத்தில் கோபப்பட்டு பேசாதீங்க. சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்க போறாரு. பொக்கிஷம் போன்ற செல்வம் வரும், ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசிக்காரர்கள் இப்பொழுது தெய்வ வழிபாடு, திருக்கோயில்களில் அபிஷேகம் செய்யுங்கள். எந்தெந்த சாமிக்கு முடியுமோ அந்த சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், யார் யாருக்கெல்லாம் உங்களால் அன்னதானம் பண்ண முடியுமோ, ஒரு ஏழைக்காவது ஒருத்தருக்காவது ஒரு நாளைக்கு ஒரு அன்னதானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க.
உங்களால் முடிஞ்ச சாப்பாடு வாங்கி கொடுங்க. வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும் அற்புத நேரம்.